எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி ஓரளவுக்கு வலிமையாக இருந்தாலும் கூட இந்த காங்கிரசின் பனிப்போரானது ஓய்ந்த பாடில்லை என்றுதான் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் திரைமறைவுல தாவேகாவோடு காங்கிரஸ் வியூக வகுப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுது. என்ன சார் நடக்குது அங்க? அதெல்லாம் ஒரு ரூமர்ஸ், அதெல்லாம் ஒரு ரூமர்ஸுங்க. அது ஒரு சிலர் ஏற்கனவே மாணிக்க தாக்கூர் சொன்னா அப்படி இல்லைங்களா, எங்க தொண்டர்கள்லாம் டிவிக்கு கூட போறதுக்கு அந்த தமிழக வெத்துவெட்டு கழக தற்கொலை அந்த விஜய் கூட போறதுக்கு விரும்புறாங்கன்னு அவரே பேசினார். அப்புறம் இப்ப சைலண்ட் ஆயிட்டார மாதிரி. அந்த திருச்சி வேலுசாமி ஒரு பைத்தியக்காரன் இருப்பான். அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க, திருச்சி வேலுசாமி எங்க வீட்டுக்காரனும் பைத்தியம் குட்டிச்சு, எத்தனை போய் பாகாயத்திலேயோ வேலூர் பாகாயத்திலேயோ, வேலூர் பாகாயம்னா நானே சேர்த்துறேன். திருச்சி வேலுசாமி எங்க ஊர் தான். இல்ல அங்க போயிட்டு கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா சேர்த்துருக்கணும். பைத்தியக்காரன் அவன் ஒருத்தன் பேசுறான். அது ஒரு அவங்க தொகுதிகள் ஏதோ அதிகமா கேட்கத்தானே செய்வாங்க. தொகுதி அதிகமா கேட்கத்தான் செய்வாங்க. ஏற்கனவே 2011 தேர்தலில் 64 தொகுதி 63 தொகுதியை வாங்கினாங்க. 5 6 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. இப்போ இதுல அவங்க ஏதோ கேட்கறாங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க, தலைவரும் பேசிட்டு இருக்காரு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் தொகுதிகள் அதிகமா வாங்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி எதனா அது கூட்டணி கட்சிகள் எப்பவுமே இருக்குதானது பேசலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக விட்டு போகாது. ஏன்னா அன்னை சோனியா திமுக தான் விரும்புறாங்க. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே கூட திமுக தான் விரும்புறாரு. திமுக விட்டு போகாது. அதுல விஜய் கூட போவோன்ற மாதிரி ஒரு சிலர் செகண்ட் டேட்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர் என்ன மிரட்டுறாங்க மாதிரி தெரியுது. சட்டமன்றத்துக்குள்ள வரணும், ராஜ மரியாதையோட காங்கிரஸ் நீங்க அரசியல் பண்ணணும். ஒரு 4 வருஷம் கண்ணு முன்னு ஓடிடும் பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த 3 வருஷம் தான் கண் முன்னிடும். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எம்பி மத்திய மந்திரி ஆகணும், காங்கிரஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுகவோட சுமூகமா வருவாங்க. விஜய் கூட தான் போய் வீணா போனோம்னு அவங்க தலையில எழுதிருந்தா யார் சார் என்ன சார் பண்ண முடியும்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திமுக கருத்து இல்ல. ஆனா இது வரைக்கும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாங்க விஜய் கூட பேசிட்டு இருக்கிறோட வார்த்தை அவர் வாயில வரல. பிகாஸ் செல்வ பெருந்தகை எம்எல்ஏஸ் அத்தாரிட்டி லீடர் ஃபார் தமிழ்நாடு காங்கிரஸ். அதே மாதிரி அத்தாரிட்டி லீடர் ஃபார் காங்கிரஸ் இன் ஆல் இந்தியா லெவல் மல்லிகார்ஜுன கார்கே. சோ தே போத் ஷுட் டிசைட். அவங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணோம். இந்த சைடுங்க, தள்ளு கேஸுங்க, இந்த லெட்டர் பேடுங்க, விசிட்டிங் கார்டுங்க, இந்த அண்டா குண்டா சொம்பு சீப்பு இது பேசுறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. செல்வ பெருந்தகை பேசலன்னு நீங்க சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு காங்கிரஸ் விடுதசாரிகள்லாம் திமுகவின் அடிமைகளாக மாறிட்டாங்க, அதனால அவங்க என்ன பேசிட்டு போறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்களோ. நல்ல காமெடி ஆகுது. அது எடப்பாடி பழனிசாமி அடிமை பத்தி பேசுறாமா? அடிமைகளின் ஒட்டுமொத்த கூடாரமே எடப்பாடி. அடிமைன்னா எடப்பாடி, எடப்பாடின்னா அடிமை. யார் அடிமை பத்தி பேசுறது? நீ கொடநாடுல கொலை பண்ணி போட்ட, உன் மேல கொலை கொள்ள வழக்கு கொடநாடுல இருக்குது. எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு என்னத்துக்கு பயந்துன்னு ஓடுற? அமித்ஷா கூப்பிட்ட உடனே 3 கார் மாறி மாறி போனேன். எங்க துணை முதலமைச்சர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி 3 கார் மாறி மாறி போனேன். என்னத்துக்கு அமித்ஷா காலில் விழுந்த? 20 நாளைக்கு முன்னால் அதே அசம்பிளில பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு. 20 நாளைக்கு முன்னால கூட்டணி கிடையவே கிடையாது, பிஜேபியோட கூட்டணி கிடையவே கிடையாது. 20 நாட்கள் என்ன ஆச்சு? டோஸ் அமித்ஷா होम मिनिस्टर क्या एडपाड़ी दिल्ली के आसपास में तिहाड़ जेल है मालूम? तिहाड़ जेल में डालूंगा अगर उधर जाकर तुम्हारा खानदान सब रोटी खाना है. तुम्हारा एडीएमके का एक्स मिनिस्टर तिहाड़ जेल में रोटी खाना है. खबरदार खबरदार பயந்து பண்ணாங்க. இங்க எத்தனை பீகார்ல போட்டு கொலை கொள்ள பண்ணிவிட்டு ஊழல் பண்ணிட்டு 10 மந்திரி ஃபைல் என் டேபிள்ல இருக்கு. அண்ணா நீங்க எல்லாம் உள்ள போயிட்டீங்கன்னா அண்ணா திமுக காலி அப்படியே கேப்சர் பண்ணுவேன். மிரட்டுறதுல எடப்பாடி பயந்து போயிட்டு இன்னைக்கு அடிமை ஆபீஸ் பாயா, வாட்ச்மேனா, டீ பாயா, பாத்ரூம் கிளீனரா, இன்னைக்கு அவர் ஆபீஸ் பாயா இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிஜேபி கிட்ட வேலை செய்யறாரு. இஸ் அன் பாண்டட் லேபர் ஃபார் பிஜேபி, இஸ் பாண்டட் லேபர் ஃபார் அமித்ஷா அண்ட் மோடி. டோட்டலி இஸ் பாண்டட் லேபர் ஃபார் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். அடிமை. நீ அடிமை பத்தி பேசலாமா? கம்யூனிஸ்ட் அடிமை, காங்கிரஸ் அடிமை. காங்கிரஸ் எங்க அடிமை? அவங்கதான் இன்னைக்கு இத்தனை கூட அத்தனை கூட எங்களை கேட்டுக்கிறாங்களே. யாருக்கு யாரும் அடிமை இல்லை திமுக கூட்டணி. இது ஜனநாயக கூட்டணி. எடப்பாடி ரொம்ப போல்டா பேசுறாரு சார். இது தேர்தலுக்கான கூட்டணி தான்,
தேர்தல் முடிஞ்சதா எங்களால பிரிஞ்சு வந்துட முடியும், ஆனா காங்கிரஸ் திமுக அப்படி இருக்க முடியுமான்னு கேட்கிறாருல்ல. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றா தானே நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆளு மாதிரி லூசுத்தனமெல்லாம் தளபதி பேச மாட்டாருங்க. அவர் டேபிள் அடியில போய் சசிகலா காலில் வந்து சசிகலா கால் அன்னைக்கு சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு. எங்க தலைவர் தளபதி எல்லாம் எடப்பாடி மாதிரி லோ கிளாஸ்ல இறங்கி தர டிக்கெட் மாதிரி பேச முடியாது. அவர் லீடர் யாரு? தலைவர் தளபதி. தலைவர் தளபதி அவர்கள் அவர் ஒரு லீடர். அவரு ஒரு லீடருங்க. அவர்லாம் அப்படி போய் அவர் 52 வருஷம் உழைச்சி மக்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். மக்களால் முதலமைச்சர். அது எப்படி நீ வெளியே வந்துருவ? தேர்தல் முடிஞ்சு வெளியே வந்துருவியா? எடப்பாடி கேக்குறேன். தவளம்பாடி எடப்பாடி அவர்கள், அண்ணன் எடப்பாடி என்ன தேர்தல் முடிஞ்சு நீ பிஜேபி போட்டு வெளியே வந்துருவியா? விடுவானா அவன? இன்னும் ஒரு 4.5 வருஷம் அவன் தான் ஆட்சியில் இருக்கிறான். அவன் தான் இருக்கிறான். சிபிஐல இருந்து இடி, ஐடி, கேடி, மோடி, அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன் எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீதிபதிகளே புலம்புனாங்களே எங்க தீர்ப்புல தலையிடுறாங்க. எப்படி நீ வெளியே வந்துருவ? எப்படி நீ வெளியே வருவ? ரிமீட் எடுத்துட மாட்டான் உன்ன. உன் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். புள்ளிவால் பிடிச்ச மாதிரி. இப்போ நீ திமுக கூட்டத்தை பத்தி பேச உனக்கு விமர்சனம் இல்ல. உன்ன பிஜேபி அவன் கூட்டணியிலே பிரச்சனை. பிஜேபி 40 சீட்டோ 40 சீட்டோ கேக்குறான். 40 45 கேக்குறான். இவரு 20 வாங்கி நீங்க 4 தான் ஜெயிச்சீங்க, 25 24 பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. சொல்லிட்டு போயிட்டான். 45 சீட்ஸ் போயிட்டான். காங்கிரஸ்ல பேசிருக்காங்களே இந்த பண்ணி போறது, இந்த வரிக்கைகள் மாறி மாறி விடுறது, அதுல காங்கிரஸ்ல 2ஆம் கட்ட தலைவர் நாங்க விஜய் கிட்ட போறன்றது, அந்த மாதிரி எல்லாம் எங்க பிஜேபி யாருன்னா பேசுறாங்களா? 45 சீட்டு ஃபைனல் போட்டு தொகுதியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தோம்னுட்டாங்க. அதாவது உத்தேச பட்டியல் ஒண்ணு கொடுப்பாங்க. 20 சீட்டு கேட்டா 40 தொகுதி கேட்பாங்க. 20 சீட்டுக்கு அவங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்க, 40 தொகுதி கொடுப்பாங்க. ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ ஒரு கட்சி சொல்லிட்டோம்னா 15 தொகுதி கொடுப்பாங்க உத்தேச பட்டியல் சொல்லி. இதுல எங்களுக்கு இந்த தொகுதி முக்கியமான தொகுதின்னு கேட்பாங்க. அதுல திமுக சம்பந்தப்பட்ட கட்சி உட்காந்து பேசி யார் எங்க நின்னா நல்லா இருக்கும் அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அவன் தொகுதியும் பிஜேபி தொகுதியும் கொடுத்துட்டான். இந்த தொகுதிகள் வேணும்ட்டான். இத்தனை தொகுதியில் கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நீ என்ன என் கூட்டணி பேசுற? என் கூட்டணியில காங்கிரஸ் கேட்கிறாங்க. அவன் விஜய் கிட்ட போயிடுவான்றான். அதெல்லாம் ஓப்பனா பேசக்கூடாது. ஏன்னா நான் பேசினா அப்புறம் அது கூட்டணிக்குள்ள பங்கம் வந்துருமே இல்லையா? சொந்த கருத்து தான். என்ன சொல்றது? கூட்டணி கிட்ட நாங்க போயிடுவோம்னா ஒரே வார்த்தை சொல்லணும். காங்கிரஸ் சட்டமன்றத்துக்குள்ள பெரிய எண்ணிக்கையில உள்ள வரணும். காங்கிரஸ் எதிர்கட்சியா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் 1996 ஆண்டு 96 என்ன ரிசல்ட் வந்துச்சு, அந்த ரிசல்ட் இந்த தேர்தல் வரும். ஏன்னா தளபதி அந்த அளவுக்கு, தலைவர் தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றிருக்காரு. மக்கள் தளபதி தான் விரும்புறாங்க. ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு சிஸ்டம் நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் இஸ் நாட் அன் டிஎம்கே மெம்பர். அவரோட கட்சியில பொறுப்புல இல்லை. அவர் ஒரு பொதுவான மனிதர். அவர் யாரும் மதிச்சு கூப்பிட்டாலும் போவார். அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? சிஸ்டம் நல்லா இருக்குதுன்னார். இதே 5 வருஷத்துக்கு முன்னாலே சிஸ்டம் சரியில்லைன்னார். ஏடிஎம் கட்சியில சிஸ்டம் நல்லா இருக்குன்ட்டாரு. எல்லாருமே பாராட்டுறாங்க. திமுக ஆட்சி தான் நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே. அத்தனை பேர் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்றாங்க. சோ இந்த தேர்தலில் 96 ரிசல்ட் வரும். அப்ப காங்கிரஸ் ஃபுல்லா ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஃபுல்லா ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப நீங்க போன முறை எவ்வளவு 25 கொடுத்தாங்க. இந்த மாதிரி தளபதி ஏதோ 1 2 தளபதி முடிவு பண்ணாரு. எல்லாமே நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க தானே எதிர்கட்சி. பார்லிமெண்ட்ல அப்படியே அடிக்க போறோம். அதே மாதிரி 40 வர பார்லிமெண்ட்ல 3 வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி தான். அதுல எந்த முடிவு இல்லை. இந்தியாவிலே முதல் இளம் தலைவர் ராகுல் காந்தி தான். பாரத பிரதமர் வேட்பாளர் அறிவித்தவர் தலைவர் தளபதி அவர். தமிழக முதல்வர், என்னாலும் தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி தான் ராகுல் காந்தியை அறிவிச்சார். இவர் தான் பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லி. சோ இந்த அளவுக்கு காங்கிரஸ் எந்த கட்சி முக்கியத்துவம்? காங்கிரஸ்க்கு திமுக தான் கொடுக்கும். காங்கிரஸ் தான் முடிவெடுக்கும். அவ்வளவுதான். விஜய் அவன் பொறுக்கி பையங்க, அவன் பொம்பளை பொறுக்கி குடிகாரன். அவன் ஒரு ஆள். இப்ப நீ பேச்சுவார்த்தை யார்கிட்ட போய் பேசுவ? விஜய் கட்சியில திமுக யார்கிட்ட பேசணும்? நீங்க அண்ணன் டி ஆர் பாலுகிறாரு, அண்ணன் கே என் நேருகிறாரு, அண்ணன் யாவா வேலுகிறாரு, அண்ணன் தங்கம் தென்னரசுகிறாரு, இத்தனை பேர் திருச்சி சிவா இருக்கிறாரு. ஒரு டீமே இருக்கு. இந்த மாதிரி கட்சியின் முன்னணி தலைவர் ஒருத்தருக்கும் வரலாறு இருக்கு. நான் சொன்னேன், நீண்ட வரிசை அண்ணன் டி ஆர் பாலு சொன்ன, அண்ணன் கே நேரு சொன்ன, அண்ணன் யாவா வேலு சொன்ன, அண்ணன் திருச்சி சிவா சொன்ன, அண்ணன் தங்கம் தென்னரசு இப்படி சொல்ல வந்த பாருங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு.
இப்ப நீ அங்க யார்கிட்ட போய் பேசுவ? காங்கிரஸ் கூட்டணி பேசுறது விஜய் கிட்ட நீ பேச முடியாது. அவன் பனி ஒரு பங்களால சந்துல போட்டு சரக்கு போட்டு அந்த பொண்ணும் கூட பட்டு கிடப்பான். நீ யார்கிட்ட பேச முடியும்? அந்த திருடு ஆட்சிக்கிற திருட்டு லாட்டரி சீட் சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட் இருக்கிறாங்க புரிக்கி புறம்போத்தான் அக்யூஸ்ட் ஆதவஜனாவா அந்த புறம்போக்கிட்ட நீ போய் பேசணும். இன்னொருத்த அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பரோட்டா பெசு வச்சு மாதிரி அவன் மூஞ்சி புஷ்டி ஆனந்தன்னு இட்டுன்னு வர முடியல இட்டுன்னு போக முடியல ஏன்ச்சிக்கவா 85 அழகு தமிழ்ல பேசுறாங்க அவங்ககிட்ட பேசணும். அடுத்த இந்த பன்னிக்கும் எரும மாடுக்கு பிறந்த மாதிரியே இருப்பான் ராஜமோகன் அவங்ககிட்ட பேசணும். இவனுக்கெல்லாம் யாரு? இவங்க நீ கூட்டணி பேசுவா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். பெரிய வரலாற்று சொந்த கட்சி காங்கிரஸ். அடிமை விலங்குகளை அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்த இயக்கம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இவங்கிட்ட போய் பேசுவீங்களா? இல்ல என்னோட கருத்து இது. சோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படி அந்த வாய் அவர் என்னவோ வார்த்தை எனக்கு வாயில அந்த பேர் நுழையில அந்த டெல்லி சார் வேணுகோபால் தெரியும். இன்னொருத்தர் வந்துக்கிறாரு இந்திக்காரு அவர் வேணுகோபால் மலையாளத்துக்காரு கேரளாக்காரு இன்னொருத்தர் பேர் எனக்கு வாயில நுழையில கிரீஷ் வாடங்காரு. ஏதோ நேற்று ஒரு கருத்து ஒண்ணு பார்த்தேன். ஒரு 4 கட்சியோட பேச தப்பு இல்லைன்றாரு. அப்படிதான் சொல்றாரு விஜய் ஏதோ கிரீஷ் கோடாங்கருக்கு என்ன தெரியும் விஜய் பத்தி? நான் அவரை தப்பா பேசுறேன்னா அவர் வந்து ஹைகமாண்ட்ல இருந்து வந்திருக்காரு டெல்லியில பேசுறதுக்கு. அதனால அன்னை சோனியா வந்துட்டு சொல்லிட்டாங்க நம்மையோ ஜாஸ்தியோ டிஎம்கே கிட்ட போய் நீங்க இருக்கிறதா நமக்கு சேவ் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்லிமெண்ட்ல இங்க விடுங்க அசம்பிளி எலெக்ஷனு இது குடியாத்துக்கு போற தனிப்பட்ட கருத்து. நாங்க ஆட்சேபிக்க போறது உறுதியாயிடுச்சு. தளபதி முதலமைச்சர் இங்க விட்டுடு டெல்லியில பாலிடிக்ஸ் பண்ண எப்படி பண்ணுவேன்? பார்லிமெண்ட்ல அந்த திமுக காங்கிரஸ் ஒன்னா இருந்தா நாங்க பிஜேபி அடிக்கிறோம். திமுக காங்கிரஸ் ஒன்னா இருக்கிறனால தான் ராகுல் காந்தி பின்னால் நிக்கிறோம். பிஜேபி அடி நடிக்கிறோம். தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பாப்பாத்தி ஊருகா மாமி உலக அழகி உள்ளூர் கேள்வி நிர்மலா சீதாராமன் தமிழ் படிச்சா பிச்ச கூட எடுக்க முடியாது அந்த பொம்பளை பேசுதுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. பிராமின் கிராண்ட் மதர் தமிழ் லேடி. ஷி born in தமிழ் பட் her mother tongue is தமிழ். தமிழ் உன் தாய்மொழி. தமிழ் படிச்சா பிச்ச கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. கமலஹாசன் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். உலகநாயகன் கமலஹாசன் ரொம்ப அழகா பேசுறார் ராஜ்யசபா. அண்ணன் கனிமொழி அண்ணன் ராஜா அண்ணன் திருச்சி சிவா இவங்க எல்லாம் சரியா பதில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது அண்ணன் தயாநிதி மாறன் மரியாதை கூட டாக்டர் ஜெகத் கட்சிகன் எல்லாம். சோ நம்ம தமிழரே பார்லிமெண்ட்ல நம்ம தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாதுன்னு பேசுறாங்க. நம்மளுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கறது வரி வாங்கிட்டு பணம் வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டேன்றோம். நமக்கு எந்த சலுகையும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கை இங்க கொண்டு வரலான்னு பாக்குறோம். நீட்டை ரத்து பண்ண மாட்டேன்றோம். இந்த மண்ணை திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்த பாக்குறோம். பிஜேபி ஆக்கிரமிக்க பாக்குறோம். அதுக்கு புரோக்கர் வேலை ஏஜென்ட் வேலை அடிமை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருப்பாரு. இவன் விஜய் மட்டும் யாரு? இவனே பிஜேபி கைக்கூலி தான். இல்லைன்னா செங்கோட்டை போய் அமித்ஷா பார்த்துட்டு மறுநாள் போய் விஜய் கிட்ட சேருவாரா? சோ இதெல்லாம் யோசிக்கணும் காங்கிரஸ். நம்ம டெல்லியில பாலிடிக்ஸ் பண்ணியோம். டெல்லியில நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணும். பார்லிமெண்ட் ராஜ்யசபால நீ திமுக பகட்சி தனியா போயிட்டீங்கன்னா அது அவனுக்கு பிஜேபிக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. டெல்லி அரசியல் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் டெல்லிக்குமான போட்டி தான் என்டிஏக்குமான போட்டி தான் சொல்லிட்டு என்டிஏ அடித்து ஆட தொடங்கி விட்டதா திமுகவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அமைச்சர் நேரு அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அமலாக்கத்துறையில ஆதாரத்தோடு அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு திமுகவிற்கு ஒரு அழுத்தம் ஒரு பயத்தை காட்ட தொடங்கிட்டாங்களா பாஜக? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அவன் காட்டுதானே செய்வான். அவன் தொடர்ந்து திமுக அழுத்தத்தை காட்டிட்டு தான் இருக்கான். பயத்தை காட்டிட்டு தான் இருக்கிறான். எல்லார் வீட்டு ரைடுக்கு வந்தான். எல்லார் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தான். எல்லா முன்னா அமைச்சர் வீட்டுக்கெல்லாம் ரைடுக்கு வந்தான். என்னத்துக்கு வந்தான்? அண்ணன் ஏவாவின் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தான். அண்ணன் கேஎன்ஆர் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தான். மரியாதைக்குரிய திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகதலட்சுமி வீட்டுக்கு ரைடுக்கு வந்தான். கண்டினியூஸா எல்லாரோட யார் யாரோட ரைடுக்கு வந்தான்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரோட ரைடுக்கு வந்தான். அது நாங்க இவரு காட்பாடியில் அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு கடப்பாறையோட போனோம். அப்புறம் அவங்க சாய குத்து அமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் ரைடுக்கு வரான். எல்லாருமேலயும் போடுறான். இவங்களை திமுக பயப்படுத்தலாம். நாங்க எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஆதாரம் இருக்கு, கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் ஒண்ணு சொல்லிட்டா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மதுரையில வாக்காளர் மாநாடு நடத்துவது அட்டி நச்சார். அண்ணன் கேஎன் நேரு மலைக்கோட்டை சிங்கம் மாமனிதர் மாண்புமிகு அண்ணன் கேஎன் நேரு மீது ஒரு வழக்கு. அது இன்பதுரை ஏடிஎம்கே அட்வொகேட் ராஜேஸ்வரனுக்கு இன்பதுரை தான் அதை ஏடிஎம்கே தான் பிரஸ் பண்றான். அவன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு
ஆச்சுங்களா? அதுவும் அழகா சொல்லிட்டாரு. எங்கள் மீது இடி, ஐடி, சிபிஐ வைத்து வழக்கு போட்டு பழி வாங்கலாம் என்று பார்க்கிறாயா? இதை சந்திக்க நாங்க தயார்ன்ட்டார். கே நேரு தவறு பண்ணல. அவர் உத்தமர், கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர். எப்படி தலைவர் தளபதி அந்த வழியில் அவரும் தாய்ப்பாலை விட சுத்தமானவர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொதுவாளில் தூசிப்படாத தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் அவர் வழியில இன்றைக்கு பணியாற்றுகிற அண்ணன் கே நேரு என்ற காரணத்தால் தான் முதலமைச்சர் தளபதி நாங்க வழக்கை சந்திக்க தயாரினார். அதே மாதிரிதான் நம்ம இதுல அண்ணா அறிவாலயத்துல தலைமை கழகத்தின் சார்பில் பேட்டி கொடுத்தார் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதை கூறிய ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி, கட்சியின் மூத்த முன்னணி தலைவர். பார்ட்டி சார்பா எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் நான் ஆளுந்தூர் பாரதி தான் ரிலீஸ் பண்ணுவார். அவரு சொல்லிட்டாரு நாங்க வழக்க சந்திக்கணும். அவர் மூத்த வழக்கறிஞர். அதே இடத்துல பேசும்போது மாண்புமிகு அண்ணன் கே நேரு, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இட் இஸ் டெக்கரேட்டட் கேஸ், சோ ஐ அம் ரெடி டு ஃபேஸ் திஸ் கேஸ். நாங்க கோர்ட்டுக்கு வரோம், கோர்ட்ல குற்றம் நிரூபிக்கிறோம்னு அண்ணன் கே நேருவே சொல்லிட்டாரு. இது பழி வாங்குறதுக்கு சார் இந்த இடி, ஐடி, கேடி, மோடி, அமலாக்கத்துறை, எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் யாரு? பிஜேபியில இலக்கியணி, மாணவரணி, மகளிரணி, தொண்டரணி, மருத்துவரணி, மயிரணி, பொச்சணி என்ற மாதிரி இந்த இடி, ஐடி, இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் ஒரு அணி. அவன் சொல்றான், அவன் செய்யறான். அது காங்கிரஸ் ஆட்சியில் அவங்கள தன்னிச்சா செயல்பட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுங்க. சிபிஐ ராஜா அரெஸ்ட் பண்றாங்க, அக்கா கனிமொழி அரெஸ்ட் பண்றாங்க. அது ஒரு தவறான வழக்கு, 2G ஜோடிக்கப்பட்ட வழக்கு. யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. நாங்க அமைச்சர்கள் இருக்கிறோம், நாங்க ஆட்சியில் இருக்கோம். காங்கிரஸ் சப்போர்ட், திமுக சப்போர்ட், காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஆனா அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ சிபிஐ எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டுச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவெல்லாம் லேபர் இல்லைன்னா ஒரு மிரட்டுறாங்க இல்ல பார்லிமெண்ட்ல எம்பி, அந்த நார்த் இந்தியன் எம்பி, இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசும்போது, காங்கிரஸ் எம்பி பேசும்போது, கம்யூனிஸ்ட் எம்பி பேசும்போது, ஒரு பிஜேபி லேடி எம்பி, ஐ ஃபர்காட் ஹர் நேம், பேர் மறந்துட்டேன், அந்த பிஜேபி எம்பி லேடி எம்பி சொல்லுது, பேட்டோ பேட்டோ बेटो नहीं तो तुम्हारा घर को कल सीबीआई रेड आएगा. बेटो मैं बात करूंगा ना, बेटो तुम्हारा तुम्हारा कुर्सी में बैठो, नहीं तो कल तुम्हारा घर को सीबीआई रेड आएगा. तू तो तिगार जेल को जाना है, तू तुम्हारा खानदान तिगार जेल को जाना है. மிரட்டா ஒரு எம்பி வக்கார் இல்ல, நீ உங்க மேல சிபிஐ நாளைக்கு ரைடு வரணும். இவ யார் சொல்றது? சோ என்ன தெரியுது இதுல இருந்து? என்ன தெரியுது? எல்லாம் அவன் கண்ட்ரோல். அந்த மாதிரி இப்ப கடைசியா நான் கே நேருட்டு வராங்க. ஏன்னு கேட்டா கட்சியினுடைய ஒரு முன்னணி தலைவர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஒரு 40 தொகுதிக்கு மேல ஒரு தேர்தல் மன்ற பொறுப்பாளர், கட்சியின் முதன்மை செயலாளர், ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். 87ல என்னவோ சரியா எனக்கு ஏன் தெரியல, சேர்மனா வராரு. 89ல ஜெயிக்கிறாரு, தொடர்ந்து மினிஸ்டரா வராரு. இன்னைக்கு திருச்சி தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான மாவட்டம். அந்த மாவட்டம் வளர்ச்சி பெற்று கொண்டு கேட்டால் அதற்கு காரணம் அண்ணன் கே என் நேரு. இப்போ 9ஆம் தேதி மாநாடு நடத்த போறாங்க திருச்சியில. எப்பவுமே அண்ணன் கே என் நேரு மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், திருச்சி எழுச்சி அண்ணன் கே என் நேரு ஒரு மாவீரன். அவர் மீச பாத்தீங்களே எப்படி இருக்குது, ஒரு மாவீரன், வீரபாண்டி கட்டவு மாதிரி திமுகல அவரு ஒரு மாநாடு நடத்தினார்னா, பாராளுமன்ற தேர்தல் மாநாடா அத்தனை பேர் பார்லிமெண்ட்ல போய் ஆட்சி அமைப்போம். சட்டமன்ற தேர்தல் மாநில மாநாடுன்னு சொன்னா அந்த மாநாடு முடிஞ்சு தேர்தலை சந்திப்போம், ஆட்சி அமைப்போம். இப்போ திருச்சி நடைபோகிற மாநாடு பயனான மாநாடு. அந்த மாநாட்டுல தலைவர் தளபதி பேசுவார், அண்ணன் உதயா பேசுவாரு, நேரம் நாங்க சட்டமன்றத்தை ஆட்சி அமைப்போம். சோ அண்ணன் நேருவை டார்ச்சர் பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. மாநாடு நடத்தக்கூடியவரு 40 தொகுதி இன்சார்ஜ் இருக்குது, அந்த ஏரியா முக்கியமான ஏரியா. அதனால அண்ணன் கே பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. அவரு சுணக்கம் ஆயிடுவாரு, பயந்துருவாரு, சரியா வேலை செய்ய. இப்பதான் அவர் நல்லா ஒர்க் பண்றாரு. அண்ட் கே இப்பதான் நல்லா ஒர்க் பண்றாரு. சோ டிஎம்கே ரெடி டு ஃபேஸ் திஸ் கேஸ் இன் கோர்ட். யார் பார்த்து பயப்படல, முடியல கனம் இருந்தாதான் வழியில பயம். அண்ணன் கே சந்திப்பார், சாதிப்பார். விஜய் அவர்கள் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே களம்னு சொன்னா அரசியல் புரிதல் இல்ல, கொள்கை இல்ல, அவர் அன்ப்ரூவ்டுன்னு சொல்றீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே வெர்சஸ் என்டிஏனா அதை மட்டும் எப்படி களம் ஏத்துக்கும்? அதை இன்னைக்கு விமர்சிக்கிறது ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள், தேச தலைவர் தளபதி அவர்கள் போட்டி டிஎம்கே என்டிஏன்னு சொல்றதை விட போட்டி தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டெல்லியில இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்கா, டெல்லியில பாஜக ஆட்சி, என்டிஏ. அப்போ டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படிதானே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவரு தமிழ்நாடு டெல்லி சொல்றாருல்ல, ஏன் சொல்றாரு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் பிராமணன் இல்ல, நானும் பிராமணன் இல்ல. நம்ம எல்லாம் ஒண்ணு பிசியா இருப்போம், எம்பிசியா இருப்போம், ஓசியா இருப்போம், இல்ல எஸ்சி எஸ்டியா இருப்போம், இல்ல சிறுபான்மை மக்களா இருப்போம், யாரோ ஒண்ணு. ஏன் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் டிஎம்கே என்டிஏன்னு சொல்றாருன்னா, நாங்க ஏடிஎம்கே கொண்டு வரோம். எங்களுக்கு ஏடிஎம்கே ஒரு ஈக்குவலே கிடையாது. எப்ப நீ அடிமையா போயிட்டியோ ஆரியர் கிட்ட, 1000 தான் நீ ஒரு திராவிடன் தானே.
எடப்பாடி பழனிசாமி ஒரு நாட்டு பிராமின், நீ இப்ப பாப்பம் கிடையாது, நீ ஒரு திராவிடம் தானே. நீ எப்ப ஆரியங்கிட்ட அடிமையா போயிட்டு நீ எனக்கு போட்டி இல்ல, சிச்சி தூர போயிட்டு ஓடி போய் போட்டி பிஜேபி RSS. அவன் இந்த மண்ணை ஆக்கிரமிப்பு பாக்குறான். இது ஏன் யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க? இந்த மண்ணை எடப்பாடி பழனிசாமி, ஜோசப் விஜய் இவங்க 2 பேரை வச்சு இந்த மண்ணை ஆக்கிரமிக்க பாக்குறான். இந்த மண்ணை வந்து திராவிட மண்ணை ஆரிய மண்ணை மாத்த பாக்குறான். பெரியார் மண்ண, அண்ணா மண்ண, கலைஞர் மண்ண, தலைவர் தளபதி ஆட்சி பண்ற மண்ண அவன் ஆரிய மண்ணா, RSS மண்ணா, பிஜேபி மண்ணா அவன் ஆக்கிரமிப்பு பாக்குறான். இது ஆரிய மண்ணா மாறிச்சா நம்ம நிலைமை நான் யோசிக்கிறேன். பெரியார் கஷ்டப்பட்டது, அண்ணன் அம்பேத்கர் கஷ்டப்பட்டது, அண்ணன் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றது கலைஞர். இடஒதுக்கீட்டுல இருந்து இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துல உயர்ந்து இருக்கிறோம், நம்ம மதிக்கப்படுறோம். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பட்டியலினத்தினர் கூட இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள அனைத்து அர்ச்சகரா தளபதி உள்ள அமைச்சிட்டார். இன்னைக்கு நம்ம எல்லா வகையிலும் இவ்வளவு பண்ணியும் அவன் வேலையை RSS பிஜேபி காட்டுறான். அவன் வேலையை அவன் காட்டிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அவன் உள்ள வந்தானா முடிஞ்சு போச்சு. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலைமை? ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாலே போக ரொம்ப எல்லாம் வேணும். தீண்டாண்மை இருந்துச்சு, அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு, டீ கடையில தனி கிளாஸ், குறிப்பிட்ட ஜாதியினர் தான் இந்த தெருவு நடக்கணும், மத்தவங்க நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இதெல்லாம் இருந்துச்சுல்ல. இதெல்லாம் மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓசி, பிசி, எம்சி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், முஸ்லீம், கிறிஸ்டின் அத்தனை பேர் இன்னைக்கு அரசாங்க வேலையில உயர் பதவியில் இருக்காங்க, நீதிபதியா இருக்காங்க. இதுக்கு முன்னால யாரு இருந்தா? ஒரு விஓ வரைக்கும் பாப்பான் தான் இருந்தான். தெரியும் அதே நிலைமை வரும். RSS கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆங்கிலேயர்களின் ஏகாபத்தியத்தை விட மோசமான நிலைமை தமிழ்நாடு வந்துடும். அதனாலதான் தளபதி சொல்றாரு, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தாண்டா போராட்டம், ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் போராட்டம், திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் போராட்டம். திராவிடத்தின் தலைவனாக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். திராவிடத்தினுடைய இளம் தலைவனாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். திராவிடத்தின் தளபதியாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஆரிய கூட்டத்தினுடைய தலைவனாக RSS இருக்கிறார். நான் பிஜேபி சொல்ல, மோடின்னு சொல்ல, அமித்ஷான்னு சொல்ல, ஆரிய கூட்டத்தினுடைய தலைவனாக RSS இருக்கிறான். இந்த மண்ணை RSS மண்ணாக விரும்புறீங்களா எடப்பாடி? நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு என் மண்ணை நீ ஆரிய கூட்ட அடமான வச்சிருவியா? சொல்லு. ஆனா நேரு அரெஸ்ட் பண்ணணும்னு கேஸ் போடுறது யாரு? நான் பேர் வந்துட்டு அந்த மயிலாப்பூர்ல ஒரு பாப்பாத்தி ஒண்ணு பிஜேபியில கவுன்சிலரா இருக்கும், பேர் வந்துட்டேன். அந்த பொம்பளை தான் பேசுது. நேருன்றீங்க, அவரை பார்த்தா எல்லாம் இப்படி குண்டிக்கிறீங்க. நேரு பேசுறாங்க, அவரை நேரம் ஆகட்டும், பிஜேபி காரனாகட்டும், ஏடிபி காரட்டும், அண்ணன் குண்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல எங்களுக்கு பயம் காட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாம் திமுக பயப்படாது. இந்த சலசிப்பு எல்லாம் பார்த்து நான் அஞ்ச மாட்டேன். வர மாதிரி இதெல்லாம் ஈஸியா அடிச்சுட்டு போயிடும். வெற்றிகரமா 9ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. தளபதி எழுச்சி உரையாற்றுவார் தலைவர் தளபதி. சட்டமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று தலைவர் தளபதி முதலமைச்சர், உதயா துணை முதலமைச்சர், திமுக ஆட்சி அமைக்கும், தனித்து ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் இங்கதான் வரும். வந்தா உங்களுக்கு நல்லது. நிச்சயமாக சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வாழ்க.